அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க. படம் கமர்ஷியல் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த படத்தில் எனக்கு மகிழ் திருமணி ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. அஜித் மாதிரி பெரிய ஹீரோ இருக்கிற படத்துக்கு ஒரு பாட்டு ஓகேவா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? படத்தோட ரிலீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு படம் டிசம்பர் எண்டில் இல்லை டிசம்பர் 25க்கு முன்னாலே படம் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் போய் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி 3rd place வாங்கிட்டு வந்தாங்க அந்த டீமு. அஜித் சாருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து படமும் ரிலீஸ் ஆகுது. அதனால் சார்ஜ் இழந்து போன அஜித் ஃபேன்ஸ் கூட பயங்கரமாக ஹைப்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. படத்துக்கு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் 2 வருஷத்துக்கு அப்புறம் படம் வருதுங்க. ஏகேவை சில்வர் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும்னு நினச்சிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ப்ராப்பராக 2.5 மணி நேரத்துக்கு ஒரு ஆக்ஷன் படத்தை விட்றாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஒருவேளை பொங்கலுக்கு வந்தால் கூட இந்தளவுக்கு கிராண்ட் ஓப்பனிங் இருக்குமான்னு தெரியல. பட் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு செம்ம ஓப்பனிங். படம் கமர்ஷியல் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆக்சுவலி அதை அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இப்போது நம்மளுடைய ரசனையும் ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டு இருக்கு. அஜித் சார் கடந்த 10 வருஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா வேதாளம் திரைப்படத்துக்கு அப்புறமா ஓவர் கமர்ஷியல் நடிக்கிறதுல கம்மி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கதையை சூஸ் பண்ணுறாரு. அவருக்கு பேர்லாம் ஒரு சாங் வைக்கணும், டூயிட் வைக்கணும், ஒரு டான்ஸ் ஆடணும் அவர் எதிர்பார்க்கறது கிடையாது. 50 வயசுனா 50 வயசுக்கு ஏற்ற கதாபாத்திரம் பண்ணுன்னு நினைக்கிறாரு. ஓவர் டூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சாங், ஓப்பனிங் சாங் ரொம்ப கிராண்டியராக அடித்தா ஒரு 10 பேர் 20 பேர் தள்ளி போய் விடுவாங்க. அப்படிலாம் வேணான்னு மனுஷன் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களில் அஜித் சார் படங்களே எடுத்துக்கோமே, வேறு யாரையும் கம்பேர் பண்ண வேணாம். துணிவு இந்த மாதிரி படங்களை விட இந்த படத்தில் எனக்கு மகிழ் திருமணி ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காருன்னு தோணுது. அஜித் சாருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரியும் இருக்கணும். அதே சமயத்தில் இயல்புக்கு ரொம்ப மீறி போகாமல், இந்த மலையாள படங்கள்லாம் ஒரு ஒரு இயல்பான விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஓவர் டூ பண்ண மாட்டாங்க. அப்படி தான் ஃபாலோ பண்ண மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு இதனால தான் அஜித் அவர்கள் வந்து மகிழ் திருமணியை சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா மகிழ் இதுக்கு முன்னால் இயக்கி எல்லா படத்துலையுமே டூ மச் ஆஃப் கமர்ஷியல் இருக்காது. தேவையில்லாமல் ஒரு ஓப்பனிங் சாங்கு, ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு, ஒரு கிரிஞ்சான சீக்வன்ஸ் இருக்காது. ஒரு லைட்டாக ஒரு இங்கிலீஷ், ஒரு ஹாலிவுட் டச் எல்லா படத்துலையுமே இருக்கும். மீகாமனாக இருக்கட்டும், தடமாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே ஒரு சின்ன ஒரு ஹாலிவுட் டச், ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்கும் அதுதான் ஃபீல் ஆச்சு. ஸோ கமர்ஷியல்னா பயங்கரமாக ஃபைட்டு சாங்லாம் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கமர்ஷியல் படம் தான், அது ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. அஜித் மாதிரி பெரிய ஹீரோ படத்துக்கு இது ஓகேவா? நீங்களே கேட்டீங்க, அஜித் மாதிரி பெரிய ஹீரோ இருக்கிற படத்துக்கு ஒரு பாட்டு ஓகேவா? அஜித் அப்படின்ற பிராண்ட் நேமே போகும் தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு பாட்டும் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 10 பாட்டு இருந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகாமல் ஹிட் ஆயிடுச்சு. சபரிக்கா வந்து ரீல்ஸாக இருக்கட்டும், நார்மலாக பாட்டு கேட்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பாட்டு. அதுக்கு முன்னால் வரைக்கும், இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் விடாமுயற்சியை பற்றின ஒரு நெகட்டிவான விமர்சனம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாட்டுமே எந்த விதமான ஒரு பில்டப்பும் இல்லாமல் டக்குன்னு ரிலீஸ் பண்ணாங்க. பாட்டு தாறு மார்க்கிட்டு. இந்த பாட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷனுக்கு குறையவே இல்லை. அதாவது அஜித் சார் நேரில் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து, இல்லை ஒரு டிவி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அதனால வர ப்ரொமோஷன் இந்த பாட்டிலே அசால்ட்டாக வந்துருச்சு. ப்ளஸ் அஜித்ங்கிற பிராண்ட் நேம் இருக்குது, அது போதாதா? அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாங்லாம் உள்ளே வச்சு இந்த படத்தோட போக்கை கட்டுப்படுத்துறது, இல்லை வந்து அது டிஸ்டர்பன்ஸாக நினைக்கிறாங்க ஃபேன்ஸ். அதனால ரசனைகள் மாறிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு போகுதுன்னு தான் நினைக்கிறேன். படம் ஹாலிவுட் ரீமேக்னு சொல்கிறாங்களே, அந்த ரைட்ஸ் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? ஆக்சுவலி அது வந்து பிரச்சனை அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் தாங்க சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் இது ப்ராப்பர் ரீமேக் அப்படின்லாம் அவங்க எடுத்துக்கல. இவங்க ஒரு ஒன்லைன் ஒரு கதை ரெடி பண்ணுறாங்க. அது அந்த படத்தினுடைய கதை திரைக்கதையில் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு ரைட்ஸ் வாங்கலான்னு சொல்லி அவங்க ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நிறையா மெயில்ஸ் வரும், நிறையா கால்ஸ் வரும். அதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இவங்களும் சரியாக ஃபாலோ பண்ணல. ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியல. அதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத விட இப்போ வந்து அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்குள்ள சுமூகமாக ஒரு அமௌண்ட், ரீமேக் ரைட்ஸ் வாங்கினா அவங்க கேட்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் கை மாறி இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அஜித் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் படத்துக்கு, இந்த படத்தினுடைய பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 250 கோடியிலேருந்து 300 கோடி இருக்கும். அதனால் ஒரு 10 கோடி ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான மேட்டர். அது எப்போவோ சால்வ் பண்ணிட்டாங்க. அது சால்வ் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க.
ஸோ பிரச்சனை அப்படிங்கிறத விட ஓகே ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், அதை சால்வ் பண்ணிட்டாங்க, நினைச்ச மாதிரி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படத்தோட புக்கிங்ஸ்லாம் எப்படி போகுது? பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆகுது. பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏகேவை சில்வர் ஸ்க்ரீன்லாம் பார்க்க போறாங்க. அதனால ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெறி கொண்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு 4-5 வருஷமா தான் ஒரு கல்ச்சர் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், கோலிவுட்ல. அதாவது ஒரு படத்தினுடைய வசூலை ஒரு போஸ்டரா ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக சொல்றது. அதுக்கு முன்னால் அந்த அளவுக்கு எல்லா படத்துக்குலாம் போட மாட்டாங்க. 2.0 தர்பாருக்கு மட்டும்தான் போட்டாங்க, ஐ மீன் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட். அதுவும் முதல் 3 நாள் 4 நாட்கள் வசூல் தான் போட்டாங்க. ஆனால் இந்த 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு போட்டா போட்டி போயிட்டு இருக்கு. அதாவது யார் படம் வசூல் அதிகமாக முன்னாடி நிற்கிது அப்படின்னு. ஸோ இந்த கல்ச்சரில் அஜித் சார் படம் ரிலீஸே ஆகலை. இந்த கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு படம் இப்போ வருது. ஸோ ஃபேன்ஸ் வந்து ஒரு வெறியோட காத்துட்டு இருக்காங்க. மீன் எப்படி எங்கள் தலையோட படம் வரட்டும், எப்படி ரெக்கார்ட் பண்ணுது பாருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்ன மாதிரி நினைச்ச மாதிரி இப்போ நம்மளும் கெஸ் பண்ண மாதிரி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் வர்றதுனால புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாட் கேக் மாதிரி அப்படி செல் ஆகிட்டு இருக்குங்க. 9 மணி காட்சியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஐ மீன் வெளி மாநிலங்களில் வெளி ஊரில், இந்த தமிழ்நாட்டில் 9 மணி ஷோ தான் ஃபர்ஸ்ட் ஷோ. அதுக்கு முன்னாலே காட்சிகள் இல்லை. பட் பெங்களூர், கேரளா, யூஎஸில் ப்ரீவியஸ் ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விற்று தீர்ந்துருச்சு. இத்தனைக்கும் பெருசாக அந்த படத்துக்கு ப்ரொமோஷனில் மெனக்கிடவே இல்லை. அஜித் சார் வந்து எங்கேயும் போய் பேட்டியோ அந்த மாதிரி எதுவுமே தெரில. மகிழ் திருமேனி மட்டும்தான் ஒரு சில சேனல்ஸில் போய் பேட்டி கொடுத்தார். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார் வழியா. அது ப்ராப்பராக படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் சொல்ல முடியாது. இவங்க எங்கேயும் போய் ஒரு கட் அண்ட் ரைசர் மாதிரி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகல, அர்ஜுன் சாரை எங்கேயுமே கூப்பிடல. இப்படி இந்த மாதிரி ஒரு லெஸ் ப்ரொமோஷனில் ஒரு படத்துக்கு டிக்கெட் இவ்வளோ விற்று தீருமானா தெரிஞ்சு விடாமல் வச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளாம் எதிர்பார்த்ததை விட படத்துக்கான டிக்கெட் சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. இதுக்கு முந்தைய டிக்கெட் சேல்ஸ்ன்னு இருக்கும்ல, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு ஏதாவது ஒரு படம் 2 படம் பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கும். அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் விடாமல் வச்சு பிரேக் பண்ணியிருக்கும்.